எல்லா தப்பையும் நீ தான் பண்ணன. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? கல்யாணம் பண்ணவனே மாப்பிள்ளைய முந்தானையில முடிஞ்சு வச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? எனக்கு புடவையே கட்ட தெரியாதான், எங்க இருந்து முந்தானையில முடிஞ்சு வைக்கிறது? காலையில என்னன்னா உன் கொழுந்தனார் மாப்பிள்ளை வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதுல என்னமா இருக்கு? கல்யாணம் ஆகி முடிஞ்சோடனே உன் நாத்தனாருக்கு எல்லா சீரும் செஞ்சு முடிச்சாரு. நீ எவ்வளவுதான் செய்வாரு, எவ்வளவு கடனை தான் அடைப்பாரு? அது அவரோட கடமைமா. உன் மாமனார் வீட்டு செலவுல பாதி ஏத்துக்க வேண்டியதானே? கடன் இருக்குல்லம்மா. கடன்னா விருந்தாடி பொழுதன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நான்வெஜ்னா ஒரு நாளைக்கு சாம்பார் ரசம் வைக்கணும். அது கிடையாது. குடும்பத்தை சிக்கனமா ஓட்டுனா புருஷனை கைக்குள்ளர் போட்டு வச்சுக்கோ. உன் மாமியார பத்தியா? ஐயோ, அவங்கள பத்தி பேசவே முடியாது. நம்ம அப்பா அப்படியே உன் பேச்ச கேட்டுதான் இருக்காராமா. அது இல்லையடி, அதனால தாண்டி சொல்றேன். பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கேடி. அம்மா வந்திருக்கேன்னு ஏதாவது சமைச்சு வச்சிருக்கியா? மட்டனா சிக்கனா? நான் இன்னும் ஒன்னும் சமைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட அம்மா இருந்தா புருஷன் வீட்டுல நல்ல பேர் எடுத்துடலாம். ஐசு, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதடி. உன் புருஷனை கைக்குள்ளர வச்சுக்கிறீங்க. நான் சொன்னல, நீங்களே பாருங்க.